கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். பாடத்தின் தலைப்பு பஸ்கா, ஈடுபலி, ஒப்புரவாகுதலின் பலிகள் மற்றும் நினைவு கூறுதல். 4 முக்கியமான ப்ராசஸ் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ரீப்ரின்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பஸ்கா மற்றும் பாவ நிவாரண பலிகள் அப்படிங்கிற ஒரு ரீப்ரின்ஸ் ஆர்டிக்கல். இன்னொன்று பார்த்திங்கன்னா மீட்கும் பொருள் மற்றும் பாவ நிவாரணம். இந்த 2 ஆர்டிக்கல் இருந்துமே இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் எடுப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் கேட்டு அப்புறம் அந்த காரணத்தை நான் சப்ஜெக்டுடைய கடைசியில் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சாலே போதும்ல, எதுக்கு பாடுபடணும்? போதும்ல, அவருக்கு அனுபவம் கிடைக்கணும். அவர் இனிமேல் என்ன அனுபவத்தை பேர் வாங்க போகிறார்? வந்து தீர்க்க தரிசனம் இல்லை, ஓகே. பட் என்னுடைய கேள்வி என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கலாம், அவர் அடிபட்டு மரிக்கணும், அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். அந்த மரண தண்டனை அப்படிங்கிறது, மரண தண்டனை தீர்ப்பு ஆதாம் நிமித்தம் வந்துச்சு. அந்த ஆதாமுக்கு ஈக்குவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலி கொடுத்தா போதும், அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நம்முடைய என்னமோ வருது பாயிண்ட் பால். ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? கொஸ்டின் புரிஞ்சால் போதும், உங்களுக்கு பதில்கள் நம்ம இந்த பாடத்தில் அப்படியே வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம 4 விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த 4மே என்ன அர்த்தத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்கா, பாஸ் ஓவர், அது நமக்கு நல்லாவே தெரியும். பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் நடந்த ஒரு சம்பவம். ஈடுபலி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு ஜீவன். அதுக்கப்புறம் ஒப்புரவாக்குதலின் பலிகள், அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ் சொல்லிட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்களுக்காக நிழலாக கொடுக்கப்பட்ட பலிகள். அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக நாம் 11ஆம் தேதி அனுசரிக்க போகிற நினைவு கூறுதல். இந்த 4 விஷயத்தை நம்ம ஒரே சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். அதனால் எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ண முடியாது, ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் என்னால் கவர் பண்ண முடியும். ஏற்கனவே 10 நிமிடம் நம்ம தாமதம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இந்த 4 விஷயத்தையும் ஒரே சப்ஜெக்டாக பார்க்குறதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த 4 விஷயத்துலையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த 4 சப்ஜெக்டையுமே ஒரே சந்தர்ப்பத்தில் பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன? இந்த 4 சம்பவத்திலையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்ன? இயேசு கிறிஸ்து பலியானது. அருமையான பதில். அதாவது நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்த அந்த ஒரு சம்பவம் 4 ப்ராசஸில் தேவன் யூஸ் பண்ணியிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீசான் மாதம் 14ஆம் தேதி சிலுவையில் மரித்த ஒரு சம்பவம் தேவன் 4 ப்ராசஸில் யூஸ் பண்ணியிருக்கார். அப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் ஏன் தனித்தனியாக பிரிக்கப்படுது? அவர் பலியானது ஒரு தடவை தானே. எதுக்கு 4 ப்ராசஸ்னால், அவர் பலியானது ஒரு தடவை தான். ஆனால் இந்த 4 ப்ராசஸ்லையும் அந்த ஒரு பலி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீசான் மாதம் 14ஆம் தேதி பலியான அந்த ஒரு பலி இந்த 4 ப்ராசஸ்லையும் வேறு வேறு நன்மைகளுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு சொல்கிறது? நான் வேறு வேறு நன்மைகளுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஸோ மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். இந்த 4 சம்பவம் என்னென்னு சொல்லி நம்ம ஒரு தடவை சொல்லிடலாமா? முதல்ல பாஸ் ஓவர், அதுக்கப்புறம் ரான்சம், அதுக்கப்புறம் அட்டோன்மெண்ட் டே, அதுக்கப்புறம் மெமோரியல். இந்த 4 விஷயத்துலையும் ஒன்று காமனாக இருக்குது. அது என்னென்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம். அடுத்த பாயிண்ட்டு, இந்த 4 ப்ராசஸ்லையும் நம்ம ஏன் ஒன்றா எடுத்து பார்க்குறோம்னா, அவருடைய மரணம் ஒன்று காமனாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ஒரே மரணம் ஏன் 4 விஷயத்தில் தேவன் யூஸ் பண்ணுறாருன்னா 4 விதமான நன்மைகளுக்காக யூஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த 4 ப்ராசஸ்லையும் 4 விதமான நன்மைகள் இருக்குது. அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மரித்த போது கொடுத்த பலி ஒன்று. ஆனால் நன்மைகள் எத்தனை பார்த்தோம்? 4 நன்மைகள். என்னென்ன நன்மைகள் சொல்லுங்க? இப்போ இந்த 4: பஸ்கா, ஈடுபலி, ஒப்புரவாகுதல், நினைவு கூறுதல். ஸோ 4 விதமான நன்மைகள் ஒரே பலியில் இருக்குது. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு. அநேகர்ங்கிறதுல நிறைய கேட்டகரி வருது. அதை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். 4 விதமான நன்மைகளை பார்க்க போகிறோம். அநேகருக்காக தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு. எத்தனை டைம் தான் பலியிடப்பட்டார்? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தடவை பலியிடப்பட்டது. 4 விதமான ப்ராசஸில் 4 விதமான ஜனங்களுக்கு நன்மை கொடுக்குது. ஒரே தடவை பலியிடப்பட்டது, 4 ப்ராசஸ், 4 விதமான நன்மை. நான் சொல்ல மாட்டேன், நன்மைகளுக்கு அது யூஸ் ஆகுது டிஃப்ரெண்ட்டாக. பலியிடப்பட்டு அடுத்தது தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். செகண்ட் டைம் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ முதல் தடவை இயேசு கிறிஸ்து பாவத்தை ஏற்றுக்கொண்டு பலியான
நீசான் மாதம் 14ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் இந்த 4 விஷயத்திலையும் ஒற்றுமையோடு இருக்கு. ஆனால் இந்த 4 விஷயம் ஒன்றல்ல, 4 ப்ராசஸ். அந்த 4 ப்ராசஸ் பேர், 1 சபையா, 4 ப்ராசஸில் 1 பஸ்கா, இன்னொன்று ஈடுபலி, 3வது ஒப்புரவாக்கல் பலி, 4வது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொன்றிலையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் இருக்கும். ஏன்னா அது காமன், மரணம் இருக்கும். ஆனால் அந்த மரணம் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த 4 ப்ராசஸையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 3 கேள்விகள் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு வச்சுருக்கேன். 3 கேள்விகள் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு வச்சுருக்கேன். அதை மட்டும் நீங்கள் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி, ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் பலியாவது யார்? இல்லை, தப்பு பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. நான் கொஸ்டின் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள பதில் சொல்லிடாதீங்க. 4 ப்ராசஸ் பார்த்தோம்ல, பஸ்கா, ஈடுபலி, ஒப்புரவாக்கலின் பலி, நினைவு. இந்த 4லையுமே பலியாவது யார்? அங்கே ஒரு அடிக்கப்படணும்ல யாரோ ஒருத்தர், அந்த பலியாகிறது யார்? அடுத்தது அந்த பலி யாருக்காக கொடுக்கப்படுது? எல்லா ப்ராசஸ்லையும் எல்லாருக்காகவும் பலி கொடுக்கப்படுறது இல்லை. ஸோ யாருக்காக பலி கொடுக்கப்படுது? 3வது, அந்த பலி அவருக்கு கொடுக்கறதுனால என்ன நன்மை கிடைக்குது? ஸோ 3 கேள்வி ஒரு தடவை எல்லாம் சொல்லிடலாமா? ஃபஸ்ட்டு, பலியாவது யார்? யாருக்கு அந்த பலி யாருக்கு அப்ளை ஆகுது அந்த பலி? அந்த அப்ளை ஆனவருக்கு இந்த பலியின் மூலம் என்ன கிடைக்க போகுது? ஸோ இது எல்லாத்தையும் எதை பேச வச்சு பார்க்க போகிறோம்? ஒரே சம்பவம். அந்த ஒரே சம்பவம் எது? நீசான் மாதம் 14ஆம் தேதி. ஸோ முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பஸ்கா. பஸ்காவில் நம்முடைய ஆண்டவருடைய பலி இருக்கா இல்லையா? நம்முடைய ஆண்டவருடைய பலின்னு நான் சொல்கிறது நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மரித்த விஷயம் பஸ்கா என்ற ப்ராசஸில் இருக்கா இல்லையா? எப்படி இருக்கிறது? அதுதான் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதில் பலியாவது யார்? ஆட்டுக்குட்டி. ஸோ ஆட்டுக்குட்டி பலியாதுன்னா யாருடைய பலி தான் அது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலி. எத்தனாம் தேதி? நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் மரித்ததும், அதே சேம் நீசான் மாதம் 14ஆம் தேதி எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதும் சேம். அப்போ பலி ஆவது இந்த ப்ராசஸ் யாருன்னா ஒரே ஒருத்தர் தான். இந்த ப்ராசஸில் பலியாவது ஒரே ஒருத்தர். யார் அந்த ஒரே ஒருத்தர்? பதில் வரல. நம்முடைய ஆண்டவராகிய வேற யாராவது பலியாகிறாங்க இந்த ப்ராசஸில்? பாஸ்ஓவரில் வேற யாராவது பலியாகிறாங்களா? பஸ்காவில் வேற யாராவது பலியாகிறாங்கன்னு கேட்குறேன். கிடையவே கிடையாது, ஒரே ஒருத்தர் தான் பலியாகிறார். வாசிக்கலாம் பாருங்க, இந்த ஆர்டிகல் ரீபிரிண்ட்ஸ் பேஜ் நம்பர் 4384. பஸ்கா ஆட்டுக்குட்டியானது தலையாகி இயேசுவையும் அவரது சரீரமாகி சபையையும் அடையாளப்படுத்துகிறதில்லை. எல்லாரும் சொல்லலாம். அது இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானது தலையாகி நம்முடைய ஆண்டவரையும் சபையாகிய சரீரத்தை என்ன பண்றதில்ல, அடையாளப்படுத்தாது. யாரை மட்டும் தான் அடையாளப்படுத்தும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாரு, வாசிங்க. அது குறிப்பாக தேவ ஆட்டுக்குட்டியாகிய நமது கர்த்தர் இயேசுவை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று நமது கர்த்தரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. ஸோ எலும்புல ஒன்று கூட என்ன பண்ணக்கூடாது, முறிக்கப்படக்கூடாது. எங்க நிழல்லே சொல்லிட்டார், பாசோர்லே சொல்லிட்டாரு, ஆட்டுக்குட்டியினுடைய அதாவது எலும்புகள் ஒன்று கூட என்ன பண்ணக்கூடாது, முறிக்கப்படக்கூடாது. ஸோ அப்போ சபையில் அது பங்கு இருக்கா? அப்போ சபையினுடைய எலும்புகள் ஏதாவது முறிக்கூடாது தீர்க்க தரிசனம் இருக்கா? இல்லை. அப்போ இது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்? ஸோ பலியாவது இதில் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஏன்னா ஒரு எலும்பை என்ன பண்ணக்கூடாதுங்க, முறிக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் விஷயத்திலும் இப்படியாகவே கட்டளையிடப்பட்டிருந்தது. அது முழுமையாக சுடப்பட வேண்டும் மற்றும் புசிக்கையில் அதன் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. இன்னுமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியும் அதன் இரத்தமும் முதற் பேரானவர்களாகி சபைக்கு மாத்திரம் அடையாளமாய் காணப்படுகின்ற முதற் பேரானவர்களுக்கு மாத்திரம் கடந்து போகுதலை காப்பாற்றப்படுதலை சாத்தியமாக்கிற்று. ஓகே, போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாஸ் ஓவரில் நம்முடைய ஆண்டவருடைய பலி இருக்கு. ஸோ பலியாகிறது யார்? பாஸ் ஓவரில் ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி தான் நம்முடைய ஆண்டவர். ஸோ ஆட்டுக்குட்டியும் நீசான் 14, ஆண்டவரும் நீசான் 14 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பலி யார் பலியாகிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், மறந்துடக்கூடாது. செகண்ட் கொஸ்டின் என்னது? இந்த பலி, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பலியாச்சு இல்லையா, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிய பலி யாருக்கு? யாருக்கு மாத்திரம் கேட்கறது தான் கரெக்டாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு மாத்திரம் தான் இது அப்ளை ஆகும்னா, நாட் த வேர்ல்டு, உலகத்திற்கு கிடையாது. இது யாருக்கு மட்டும்தான்? சபைக்கு மட்டும்தான், முதற் பேரானவர்களுக்கு மட்டும்தான். எத்தனை பேர் முதற் பேரானவர்கள்? 1,44,000 பேர் மட்டும்தான். இதுக்கு வசனம் எங்கேயாவது இருக்கா? இந்த பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த பலி 1,44,000 பேருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், மற்றவங்களுக்கு ஆகாது அப்படின்னு வசனம் எங்கேயாவது இருக்கான்னு கேட்குறேன் நான்.
இந்த சப்ஜெக்ட் எபிரேயர்லேருந்தே இருக்குன்னு நினச்சி சுற்றினோம்னா கிடைக்காது. எங்கே இருக்குன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னா யாருக்கு மட்டும் அது பொருந்தும்? உலகத்துக்கு அது உலக ஜனங்களுக்கு கிடையவே கிடையாது. யாருக்கு மட்டும்தான்? சபைக்கு மாத்திரம்தான். ஏன்னா இந்த லெட்டர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறது ஒன்லி ஃபார் சர்ச். அப்போ இந்த இடத்துல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துன்னு சொன்னாலே அது யாருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுனா? சபைக்கு மாத்திரம். ஸோ கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டேன்? பாஸ் ஓவரில் நம்முடைய ஆண்டவருடைய மரணம் இருக்குது. அந்த மரணம் நீசான் மாதம் 14ஆம் தேதி நடந்தது. அதில் பலியானது யார்? பாஸ் ஓவரில் பலியானது யார்? நிழலில் ஆட்டுக்குட்டி, நிஜத்தில் மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த பலி யாருக்கு மட்டும் அப்ளை ஆகும்? முதற் பேரானவர்களாகிய சபை 1,44,000 பேருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அடுத்தது மூணாவது கேள்வி என்ன? யாருக்கு அப்ளை ஆகுதோ அவங்களுக்கு அந்த பலியின் மூலம் என்ன நன்மை நடக்கும்? ஸோ சேம் கொஸ்டின். இந்த பலியின் மூலம் எது? நீசான் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மரித்தது பாஸ் ஓவரில் ஆட்டுக்குட்டி மரித்ததுக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த பாஸ் ஓவரில் ஆட்டுக்குட்டி மரித்த அந்த விஷயமானது சபைக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கிறது? அது சபைக்கு மட்டும்தான். அது கிளியர் தான் உங்களுக்கு? என்னென்ன பலன்களை கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு மாத்திரம் என்ன பலன்களை கொடுக்கிறது? சத்தியம் காலையில் கேட்கல எனக்கு. இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா? இப்படி சொல்கிறேன் பாருங்க. சபையில் பிறந்த 1,44,000 பேரும், அதாவது சபையாக போகிற 1,44,000 பேரும் ஆதாமுடைய சந்ததி தான். அதில் தான் மாற்றுக்கிறது இருக்கு உங்களுக்கு. 1,44,000 பேரும் பிறக்கும்போது யாருடைய சந்ததி தான்? ஆதாமுடைய சந்ததி. அப்போ ஆதாமுடைய சந்ததி முழுக்க ஆதாமுடைய சாபம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ சாபத்தோட, மரணத்தோட, பாவத்தோட பரிசுத்தலத்துக்குள்ள போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பரிசுத்தமானதுக்கு அப்புறம் தான் போக முடியும். பட் பரிசுத்தமாகிற வரைக்கும் நம்ம போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணோம்னா அது நடக்காது. அதனால இந்த பலியை விசுவாசித்தால், இந்த பாயிண்ட் மறந்துடாதீங்க. எந்த பலியை? பஸ்கால நம்முடைய ஆண்டவர் நமக்காக பலியான சம்பவத்தை யார் யார் விசுவாசிக்கிறாங்க அவர்களுக்கு மாத்திரம் இந்த பலி என்ன நன்மை கொடுக்குதுன்னா, ஆதாமின் பாவத்திலிருந்து என்ன பண்ணுது? அவங்கள ரிலீஸ் பண்ணுது. நாட் அவங்க செய்கிற பாவம் இல்லை, அதுக்கெல்லாம் வேற. ஆதாமின் நிமித்தம் அந்த பாவத்திலிருந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு விடுதலை கொடுக்குது. வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6:22. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட. நான் உங்ககிட்ட வந்துடுறேன். எப்பொழுது? இப்பொழுதுன்னு போட்டிருக்கல. எப்பொழுது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய பலியாயிருக்காருங்கிற விஷயத்தை நாம விசுவாசிக்கும் போது இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து என்ன பண்றீங்க? இந்த நீங்கள்ங்கிறது உலக ஜனங்களுக்கு பொருந்துமா? யாருக்கு மட்டும்தான்? 1,40,000 பேரும் பாவத்திலிருந்து என்ன பண்றாங்க? விடுதலை, விசுவாசத்தின் மூலம் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஃபர்ஸ்ட் நித்திய ஜீவன்கிற பாயிண்ட் தான் எழுதுறாரு. ஸோ கண்டிப்பா என்ன கிடைச்சிரும்? நித்திய ஜீவன் கிடைச்சிரும். யாருக்கு முன்னாடினா உலக ஜனங்களுக்கெல்லாம் முன்னாடியே. ஏன்னா எல்லாருக்கு முன்னாடி நம்ம இயேசு கிறிஸ்துடைய அந்த நீசான் 14 சம்பவத்தை நாம விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரோமர் 5:1. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொண்டோம். இல்லாட்டி தேவனிடத்தில் சமாதானம் நமக்கு என்ன ஆகாது? கிடைக்காது. தேவனுடைய அழைப்புக்குள்ளே நம்ம வர முடியாது. வந்ததுக்கு காரணம் அவர் பலியானது. ஸோ முதல் ப்ராசஸ் முடிச்சாச்சு. 4 ப்ராசஸ் பார்க்க இருக்கிறோம். 1 பஸ்கா, 2வது ஈடுபலி, 3வது ஒப்புரவாக்கின் பலி, 4வது நினைவு கூறுதல். ஓகேங்களா? இந்த 4ம் என்ன ஒற்றுமை இருக்கு? பலி ஒற்றுமையா இருக்கு. என்ன பலி? எப்ப கொடுத்த பலி? நீசான் 14 நம்முடைய ஆண்டவர் கொடுத்த பலி இருக்கு. அதனால தான் ஒரே சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதில் பாஸ் ஓவர் முடிச்சிட்டோம். 3 கொஸ்டின் கேட்டோம். முதல்ல பஸ்கால பலியாவது யார்? ஒரே ஒருத்தர் தான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலி யாருக்கு மட்டும் அப்ளை ஆகும்? 1,44,000 பேருக்கு. கரெக்டுங்களா பேர்? அந்த பலியின் மூலம் 1,44,000 பேருக்கு என்ன பலன் கிடைக்குது? என்ன நன்மை கிடைக்குது? அவர்கள் நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு என்ன பண்ணலாம்? அவங்க போறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குது. ஓகே, புரிஞ்சா? செகண்ட் ப்ராசஸ் போலாமா? செகண்ட் ப்ராசஸ் பேரு ஈடுபலி. இதே 3 கொஸ்டின் தான்.
கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும், நான் நம்புகிறேன். என்ன 3 கொஸ்டின்? முதல் கொஸ்டின், பலியாவது யார்? ரெண்டாவது, இந்த பலி யாருக்கு? மூணாவது, அந்த பலி யாருக்கோ அவங்களுக்கு இதன் மூலம் என்ன நன்மை கிடைக்குது? கொஸ்டின் நம்பர் 1, பலியாவது யார்? அது யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனாம் தேதி? நீசான் மாதம் 14ஆம் தேதி சிலுவையில் அறையப்பட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லும் போது பலியானார் இல்லையா? அந்த பலி எந்த ப்ராசஸ்க்கு வருது, சூட் ஆகுது? எந்த ப்ராசஸ்க்கு சூட் ஆகுது? ரான்சம், ஈடு பலிக்கு சூட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியர், பலியாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ரான்சம்ல பலியாகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அடுத்த கொஸ்டின், இந்த பலி யாருக்கு? நான் கேப் எடுத்தேன் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பலி யாருக்கு அப்ளை ஆகுது? கொஞ்சம் கேப் விட்டோன்னு சுதாரிச்சிட்டிங்க. பதில் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் கரெக்ட் தான். கம்ப்ளீட் வேர்ல்டு. கம்ப்ளீட் வேர்ல்டுனா யார் அது? தேவ தூதர்கள், ராட்சதர்கள், ஆதாமுடைய சந்ததியில் வந்த எல்லாருக்கும். அப்போ இந்த பலியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த பலி யாருக்குன்னா என்டையர் வேர்ல்டு. பஸ்கா ஒன்லி ஃபார் த சர்ச்சு, அதுலேயும் ஆண்டவருடைய மரணம் இருக்குது, அது ஒரு பர்பஸ்க்காக. அதே சமயம் ரான்சமும் நம்முடைய ஆண்டவருடைய பலி தான். அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? அதில் நீக்கிறார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படின்னா எந்த அடிப்படையில் நம்ம இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இனிமேல் இவ்வளோ ஈஸியாக இருக்காது, நீங்கள் டஃபாக தான் இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ல போக போகிறோம். ரான்சம்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஒரு பலி, அதாவது நீசான் 14 தன் ஜீவனை கொடுத்தார் இல்லையா, அந்த ஒரு பலி எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு? இந்த கன்ஃபியூஷனுக்காக தான் சப்ஜெக்ட் எடுத்து நான் இன்னைக்கு. எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கரெக்ட் சொல்ற பதில் சொல்ல பாருங்க, வாசிக்கலாம். உபாகமம் 19:21. உபாகமம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். ரொம்ப கிளியர். எந்த அடிப்படையில் கொடுத்தாருன்னா ஜீவனுக்கு ஜீவன். நல்லா புரிஞ்சுக்கலாம் பார், ஜீவனுக்கு ஜீவன். இப்போ எப்படி பார்க்கலாம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தவரா? ஆமா, சரி. பூமியிலேயே பிறந்தவரா இல்லை பரலோகத்திலிருந்து வந்தவரா? அப்போ பரலோகத்திலிருந்து வரும்போது தேவன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே வந்தார். தேவன் போக சொல்லி தானே வந்தார், சுயாதீனத்தில் தானே வந்தார். அப்போ தேவன் அவருக்கு ஒரு ஜீவன் கொடுத்தார்ல, கொடுத்தாரா கொடுக்கலீங்களா? அந்த ஜீவன் எந்த ஜீவனுக்கு ஈக்குவலாக கொடுத்தார்? ஆதாமுடைய பாவத்திற்கு. அதான் ஜீவனுக்கு ஜீவன். அப்போ ஜீவனுக்கு ஜீவன்னா இப்போ ஆதாமுடைய சந்ததி முழுக்க ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த மரணத்திலிருந்து ரிலீஸ் பண்ணோம்னா தேவன் அவருக்கு எவ்வளவு ஜீவன் கொடுக்கணும்னா எவ்வளவு அவருக்கு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். அதற்கு கூடுதலாகவும் ஜீவன் கொடுக்க முடியாது இயேசு கிறிஸ்து தேவன், அதற்கு கம்மியாகவும் ஜீவன் கொடுக்க முடியாது. இதுக்கு பேர் சரி நிகர் சமம். வேணா தேவன் இப்படி பண்ணிருக்கலாம். தேவன் நீ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுனா, ஆதாமுடைய பாவத்தை கொடுக்கறதுக்கு உன் ஜீவன் ஒரு 70% யூஸ் பண்ணிக்கோ, மிச்சம் 30 நீ வச்சுக்கோ, அப்படியே கொடுத்தாரு. அப்போ என்ன கொடுத்து அனுப்புனாரோ அதை இயேசு கிறிஸ்து கொடுத்தேன். கரெக்டாக தப்பா நான் சொல்றது? அதுக்கு பேர் தான் ஜீவனுக்கு ஜீவன். இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. அப்போ தேவன் அவருக்கு என்ன ஜீவன் கொடுத்து அனுப்புனாரு? ஒரு ஜீவன். அந்த ஒரு ஜீவன் எவ்வளோ கொடுத்து அனுப்புனாரு? எவ்வளோ அவர் கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுத்து அனுப்புனார். அதுக்கு கூடுதலாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. இப்போ வாசிங்க இது. இப்படியாகவே நமது கர்த்தருடைய மரணத்தின் பலனும் காணப்படுகிறது. அடுத்தது, அவர் அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராக மரித்த போது அவர் சரிநிகர் சமான விலை ஒன்றினை கொடுத்து விட்டார். ஆகையாலே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்தது என்றும் பாவத்தின் விளைவாக மரணம் வந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக மரண தண்டனையும் இதனை தொடர்ந்து வருபவைகளும் ஆதாமின் சந்ததியின் மேல் வந்தது. மரண தண்டனை ஆதாமுடைய சந்ததிக்கு ஃபுல்லா வந்துருச்சு. ஏனெனில் அனைவருமே பாவ நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இன்க்ளூடிங் சபையா போறவங்க அந்த நோயில பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பட் அவங்க முன்னாடியே போயிட்டாங்க, விசுவாசத்தினால் நீதிமானாய் போயிட்டாங்க. அடுத்தது, மற்றும் அனைவரும் மரண தீர்ப்பின் கீழ் காணப்பட்டனர். அனைவரும் the sentence of death, அது கீழே எல்லாரும் இருந்தாங்க. நம்மை மீட்கும் பொருட்டாக நமது கர்த்தர் நமக்கான ஈட்டு கிரயத்தினை தமது சொந்த ஜீவனை கொடுத்து வைத்தார். சொந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தார். கரெக்டான பேர் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட பேலன்ஸா இருக்குமா? ஷார்டேஜ் இருந்துச்சா ஜீவன் கொடுக்கறதுக்கு? அப்ப ஜீவன் ஷார்டேஜாவும் இல்லை, ஜீவன் அதிகமாகவும் இல்லை, எவ்வளவு இருந்துச்சோ அதை என்ன பண்ணிட்டாருங்க? கொடுத்தார். அப்ப அவர்கிட்ட எத்தனை ஜீவன் இருந்துச்சு? பயந்துராதீங்க. முக்கியமான பாயிண்ட் தான் கொஸ்டின். ஒரே ஒரு ஜீவன் இருந்துச்சு, அந்த ஒரு ஜீவன் கரெக்டாக கொடுக்க வேண்டிய அளவுக்கு தான் இருந்துச்சு.
ஸோ என்ன பண்ணிட்டார், அதையும் அவர் கொடுத்துட்டார். அடுத்தது, அந்த ஈட்டுக்கிரியமானது ஆதாமிற்கு அல்லது ஆதாமின் சந்ததியிலுள்ள எந்த அங்கத்தினருக்கு அல்லது அனைவருக்குமே போதுமான ஒரு கிரயமாக இருந்தது. எல்லாத்துக்கும் போதுமானதா இருந்துச்சு, கூடுதலாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை. மூணாவது கொஸ்டின் என்ன கேட்ப வழக்கமா, இந்த பலி மூலம் என்னென்ன. ஸோ முதல்ல இருந்து கேள்வி வந்துடலாமா? ரேன்சம்ல முதல்ல ரேன்சம்ல பலியாகிறது யார்? அவர் மட்டும்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ரெண்டாவது கொஸ்டின் கேட்டேன், அந்த பலி யாருக்கு? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு. அப்போ மூணாவது பாயிண்ட், ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இந்த ரேன்சம் மூலம் என்ன நன்மை கிடைக்கிறது? கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் இந்த பதில் மட்டும் எனக்கு, இந்த பதில் மட்டும் டீட்டெயிலாக வேணும் எனக்கு. பதில் சொல்லிட்டார் ஒரு பதில், பார்க்கலாம் மற்ற இடத்துல வருதான்னு பார்க்கலாம். என்ன கிடைக்குதுன்னா, எல்லாரும் ஒன்று பேசுறீங்க பார்த்தீங்களா, அது யாராலையும் முடியாது. என்ன கிடைக்குதுன்னா, எல்லா உலக ஜனங்களுக்கும் ஆதாமுடைய பாவத்தினால் வந்த பாவத்தின் சம்பளம் மரணம் 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 ஒன்று இருக்கு இல்லையா, அதிலிருந்து ரிலீஃப். நான் சொல்கிறது புரிஞ்சா புரியல உங்களுக்கு? எல்லா உலக ஜனங்களுக்கு இன்க்ளூடிங் சர்ச் முதற்கொண்டு, இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடந்த அப்புறம் அடுத்து போகிறாங்க அவங்க எல்லாருக்குமே ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த பாவ சந்ததியில் வந்த நம்ம எல்லார்கிட்டையும் என்டையர் வேர்ல்டுக்கும் இருக்கிற மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி என்ன பண்ணிருச்சுன்னா ரிலீஃப் கொடுத்துருச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி முன்னாடி இருந்தவங்களுக்கும் பின்னாடி வந்தவங்களுக்கும் ரிலீஃப் கொடுத்துச்சுன்னா என்ன மீனிங்? இந்த ரேன்சம் ஆனது அவர்களை மரித்தாலும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வைக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த பலியினால் என்ன நன்மை? எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? உயிர்த்தெழுதல் கிடைக்குது. வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. எந்த மனுஷனால் மரணம் உண்டாச்சு? ஆதாம். எந்த மனுஷனால மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டாச்சு? 2ஆம் மாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீசான் மாதம் 14ஆம் தேதி கொடுத்த அந்த ஒரு பலியில எல்லா மனுஷருக்கு என்ன உண்டாயிருச்சுங்க? உயிர்த்தெழுதல் உண்டு. இந்த செகண்ட் டெத் கிளாஸை மட்டும் தனியாக விட்டுருங்க, அது வேண்டாம் நமக்கு. இப்போ இந்த சப்ஜெக்டில் அது கொண்டு வர வேண்டாம். ஆனால் எல்லாருக்கும் என்ன கிடைக்குதுன்னா உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கு. எதனாலனா அவருடைய ரேன்சமை பிலீவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இது கிடைக்குது. ரேன்சம் அவர் கொடுத்துட்டார், பிலீவ் கூட பண்ண வேண்டாம், ரேன்சம் கொடுத்துட்டாரு. உலக ஜனங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா உயிர்த்தெழுந்து வருவாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் செத்து போன ராமசாமி கட்டாயமாக சொல்கிறேன் உயிர்த்தெழுந்து வருவார். எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்தாரு? அவருக்கு சேர்த்து ஈடுபலி கொடுத்தார். ஏன்னா அவர் இருந்தது ஆதாமுடைய பாவத்தில், அவர் இருந்தது ஆதாமுடைய, வேற எந்த பாவம் அவருக்கு ஆட் ஆகலை, ஆதாமுடைய பாவத்தில் இருந்தார். ஸோ என்ன பண்ணிட்டார்னா அதுக்கு ஈடுபலி கொடுத்து தூக்கி நிற்க வச்சிட்டார். அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வெரி கிளியர். எல்லாரும் இதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்தோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இந்த உயிர்த்தெழுதல் கன்ஃபார்ம். ஸோ 3 கேள்வி. முதல்ல ரேன்சம்ல பலியாகிறது யார்? இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, இந்த பலி யாருக்கு? ஒட்டுமொத்த உலகம். மூணாவது கொஸ்டின், இந்த பலியினால் அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொடுக்கும் நன்மை என்ன? எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து. இப்போ கொஸ்டின், இப்போ தான் கொஞ்சம் கருகலான பதிக்குள்ள போக போகிறோம். ஏன்னா அந்த பலியின் மேன்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை படிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த முக்கியமான கொஸ்டின்னா, ரேன்சம் எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்போம். கரெக்டா தப்பா? ரேன்சம் எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்போம். ஆனால் ரேன்சம் எல்லாருக்கும் அனஸ்தாசிஸ் கொடுக்காது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அனஸ்தாசிஸ் கொஞ்சம் பேருக்கு இப்போ அனஸ்தீஷியா கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ அதுக்கு தான் எல்லா சப்ஜெக்ட்டும் கேட்கணுங்கிறது. ஓகே, இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்மளால. அனஸ்தாசிஸ் கொடுக்காது அப்படின்னு அர்த்தம், உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வந்து மீண்டும் ஜீவன் பெற்றுக்கொள்றதுக்கு இந்த ரேன்சம் என்ன ஆகாதுங்க? யூஸ் ஆகாது. அப்போ எது வரைக்கும் தான் யூஸ் ஆகும்? ஒரு தடவை செத்து போய் எந்திரிக்கிறதுக்கு மாத்திரம்தான் இந்த ரேன்சம் யூஸ் ஆகும். வாசிக்கலாம். ஈட்டுக்கிரியமானது ஆதாமிற்கு அல்லது ஆதாமின் சந்ததியிலுள்ள எந்த அங்கத்தினனுக்கு அல்லது அனைவருக்குமே போதுமான ஒரு கிரயமாக இருந்தது. இதை அவர் பிற்பாடு செயல்முறைப்படுத்துவார். ஒரு நபருக்காக இருப்பினும் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஆள் ஆதாமுடைய சந்ததியில் மட்டும் வந்திருக்கார், மற்றவங்களாம் பிறக்கவே இல்லை. என்னை பாருங்க, எல்லாருமே தயவுசெய்து பார்க்காதீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஆதாமுடைய சந்ததியில் ஒரே ஒரு ஆள் தான் பிறந்திருக்காரு பாரு, இத்தனை பேர் பிறக்கல. அந்த ஒரு ஆள் பிறந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து இதே அளவு தான் ஈடுபலி கொடுத்தாங்க. கரெக்டாக தப்பான சொல்றது? வாசிங்க. இப்போ ஒரு நபருக்காக இருப்பினும் இந்த கிரைய அளவை காட்டிலும் குறைவாய் செலுத்த முடியாது. குறைவாய் செலுத்த
முடியாது. அடுத்தது, ஒருவேளை கர்த்தர் ஒரே ஒரு நபரை மட்டும் மீட்டெடுக்கவும் மீதமுள்ள நம் அனைவரையும் கைவிட்டு விடவும் நோக்கம் கொண்டிருந்தாலும் இதற்கும் அவர் ஜீவனை எடுக்கப்படும் மற்றும் இதற்கு குறைவாக எதுவும் எடுக்கப்பட முடியாது. அதாவது 1000 பேர் பிறந்துட்டாங்க ஆதாமுடைய சந்ததி. இப்போ கோடிக்கணக்காயிடுச்சு. 1000 பேர் பிறந்துட்டாங்க. ஏசுக்கிறதுக்கு 200 பேர்த்து பிடிக்கல, வேண்டான்ட்டார் ரேன்சம் கொடுக்கறதுக்கு. மிச்சம் இருக்கிற 800 பேர்த்து கொடுக்கணும்ல பேர், ரேன்சம் கொடுக்கணுமா இல்லையா? 800 பேர்த்துக்கு கொடுத்தாலும் ஒரே ஜீவன் தான், 1000 பேருக்கு கொடுத்தாலும் ஒரே ஜீவன் தான், 1000 கோடி பேருக்கு கொடுத்தாலும் ஒரே ஜீவன் தான். ஏன்னா தேவன் அந்த ஜீவனை அவ்வளவுதான் கொடுத்து அனுப்பியிருக்கார். பாயிண்ட் கிளியர்? ஸோ உலக ஜனங்களுக்கும் சபைக்கும் ஈடுபலி உயிர்த்தெழுதலை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. எதன் மூலம் கன்ஃபார்ம் ஆச்சு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஈடுபலி. ரைட் ஆர் ராங்? கரெக்ட். அப்போ என்ன அஷூரன்ஸ் கிடைச்சிருச்சு? எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கன்ஃபார்ம். இயேசு கிறிஸ்து ஜீவன் தான் பேலன்ஸ் இருக்கா? ஜீவன் பேலன்ஸ் இருக்கா? இல்லை இல்லை. அப்படின்னா இந்த 2 வேலை எப்படி இயேசு கிறிஸ்து செய்வார்? இது என்ன வேலை? முதல்ல அது தெரியணும். முதல்ல மத்தியஸ்தம் பண்ணணும், அடுத்தது பரிந்து பேசணும். இது 2 வேற வேற குரூப்புக்கு, 2 ஒரே குரூப் கிடையாது, வேற வேற குரூப்புக்கு. மத்தியஸ்தம் பண்ண வேண்டியது யாருக்கு? அப்படியே நிற்கிது கையே, வரணும் பதில் அங்கே, இல்லைன்னா முடிஞ்சது, சப்ஜெக்ட் தெரியல அர்த்தம், அவ்வளோதான். உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணு எப்போ? அவங்க உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம். அதான் சொன்னேன், அனஸ்தாசிஸ் ரேன்சம் கொடுக்காது. உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணவர்? மத்தியஸ்தம் பண்ணும் 1000 ஆண்டு அரசாட்சியில். ஏன்னா உலக ஜனங்கள் ஆதாமின் நிமித்தம் வந்த பாவத்துக்கு மறித்து உயிர்த்தெழுந்துட்டாங்க. ஆனால் பாவ சிந்தை இன்னும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? இருக்கு. அப்போ தேவன்ட்ட அவங்க ரீச் பண்ண முடியாது. அப்போ அனஸ்தாசிஸ் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணியானோ? மத்தியஸ்தம் பண்ணணும். அடுத்தது பரிந்து பேசுதல். இது யாருக்கு எப்போ? இது யாருக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்குள்ள போனாங்க பார்த்தீங்களா, அவங்க பரிசுத்தவான் ஆகிற வரைக்கும் பரிந்து பேசித்தான். யார் பேசியானோ? நம்முடைய ஆண்டவர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மத்தியஸ்தம் பண்ணணும், பரிந்து பேசணும். மத்தியஸ்தம் பண்ண வேண்டியது உலக ஜனங்களுக்கு, பரிந்து பேச வேண்டியது சபைக்கு. மத்தியஸ்தம் உலக ஜனங்களுக்கு பண்ணுறது 1000 ஆண்டு அரசாட்சியில், சபைக்கு பரிந்து பேசுறது சுவிசேஷத்தில். இது எல்லாமே பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம். எதற்காக உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தம் தேவை? எதுக்கோ தேவை, வச்சுக்கோங்களேன். எதுக்காக தேவைன்னா, அவங்க இன்னும் ஸ்டில் பாவ சிந்தையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? இருக்காங்க. தேவன்ட்ட டேரக்டாக ரீச் பண்ண முடியாது. ஸோ பாவ சிந்தைக்கு ஒரு மத்தியஸ்தம் தேவை. நம்மெல்லாம் விசுவாசத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டோம், அப்படியே விட்டார்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? பரிந்து பேசுதல் மட்டும் நமக்கு இல்லைன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நாம் வாய்ப்பே கிடையாது, உலக ஜனங்கள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மகிட்ட என்ன சிந்தை இருக்குது? யாராவது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கல. இங்கே 2 பேர் மட்டும் இல்லைன்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க, மிச்சவங்களாம் இல்லை இருக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறீங்க. கண்டிப்பாக தேவை. அப்போ பாவம் இருக்குன்னா, அவங்கள தேவன்கிட்ட கொண்டு ரீச் பண்ணோம்னா மறுபடியும் ஒரு பலி கொடுக்கணும்ல. பாவம் இருக்குது, அதனால தான் 2 வேலை நடக்குது. அப்போ மறுபடியும் பலி கொடுக்கணும்ல, கொடுத்தா தானே பாவம் போகும், அப்போ தான் தேவன்கிட்ட போக முடியும். நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எத்தனை ஜீவன் இருந்துச்சு? ஒரே ஜீவன். எதில் கொடுத்துட்டாரு? ரேன்சம்ல பேலன்ஸ் இருந்துச்சா? என்ன தேவன் எவ்வளோ கொடுக்கணுமோ அதான் கொடுத்து அனுப்பினார். அதை கொடுத்து எல்லாத்துக்கும் உயிர்த்தெழுதல் கொடுத்தாரு. ஆனால் உயிர்த்தெழுந்து வரப்போகிற உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் இல்லை. இப்போ நீதிமான்களாக்கப்பட்ட சபைக்கு பரிந்து பேசுறதுக்கு ஒரு ஜீவன் இல்லை. இந்த 2க்கு சேர்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட ஜீவன் இல்லை. எப்படி பேசுவார்? நீங்கள் கேட்கலாம், எதுக்கு பேர் ஜீவன் கேட்கலாம். எதுக்கு ஜீவன்னா, 2மே பாவத்தில் இருக்கிற மனுஷனை தேவன்கிட்ட கொண்டு போகிறதுக்கு. கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு பலி கொடுக்கப்படணுமில்ல. பாவத்தில் இருக்கிறவங்கள தேவன்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பலி வேணுமா வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுக்கறதுக்கு பலி இல்லையே, எப்படி கொடுப்பார்? இதுக்கு தான் பேலன்ஸ் ஸ்டடி அட்டன் பண்ணுங்கிறது. இதுக்கு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், இந்த 2ம் ரேன்சம் கொடுக்காது. இந்த 2 விஷயத்தை ரேன்சம் கொடுக்காது. அப்படியே கொடுக்காட்டி பரவாயில்ல விட்டு போயாச்சுன்னா சபையும் கிடையாது, உலக ஜனங்கள் கிடையாது, எல்லா ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 ப்ராசஸையும் இயேசு கிறிஸ்து பண்ணுவார். ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அவர்கிட்ட ஜீவன் இல்லை. ஏன்னா இருந்த ஒன்று கொடுத்துட்டார். பண்ணுவாருன்ட்டு ஒரே வசனத்தில் அப்போஸ்தலன் இப்போ கிளியராக சொல்லியிருக்கார். அடிக்கடி நம்ம படிக்கிற வசனம்
கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த பதில் எனக்கு கேட்டு அது உண்மையாக கரெக்டாக இருந்துச்சுன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கு எனக்கு. எபிரேயர் இல்லை, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர். நல்லா கவனிங்க, தேவனுக்கும் மனுஷருக்கும் யாரு மத்தியஸ்தர் அப்படின்னு. என்ன ஊழியம் இது? மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஊழியம். எப்போ நடக்கணுது? 1000 இயர்ஸில். யார் மூலமாக நடக்கணும்? இயேசு கிறிஸ்து மூலமா. யாருடைய பாவங்களை போக்கணும்? உலக ஜனங்க. அது கொடுக்கறது ஒண்ணுமே இல்லையா அவட்ட. அடுத்தது எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகி கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 6ஆம் வசனம் எதை சொல்லுது? 5ஆம் வசனம் எதை சொல்லுது? ரெண்டுமே நம்முடைய ஆண்டவருடைய பலி பற்றி சொல்லுது. 6ஆம் வசனம் எதை பற்றி சொல்லுது? 5ஆம் வசனம் எதை பற்றி? நான் 6 மாற்றி கேட்குறேன், அப்பயாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவீங்கன்ட்டான். 6ஆம் வசனம் எதுக்கு சொல்லுதுன்னா 6ஆம் வசனத்தை சொல்லுது. 6ஆம் வசனம் சொல்றது மீட்கும் பொருள். அங்கே இருக்கு பாருங்க, ransom, only ransom. இயேசு கிறிஸ்து ஒன்லி ransom மட்டும் தான் கொடுப்பான் இருக்கா? இல்ல. 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லிட்டாரு? தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தம் பண்ணுவார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2 வேலை பண்ண போறாரு. ஒன்று ransom, இன்னொன்று மத்தியஸ்தம். இப்போ நமக்கு பரிந்து பேசுதல். 2 டிஃபரெண்ட் ஒர்க்கு. வேணா ரோதர்ஹாம்ல வாட்சர்லாம் பாருங்க என்னது. For there is one God. There is one God. One mediator also. One mediator also. அது யாரது? இயேசு கிறிஸ்து. Mediator also. Between God and men. A man, Christ Jesus. Christ Jesus. அவர்தான் Christ Jesus. யாரு? மேனுக்கும் காடுக்கு நடுவில் இருக்கிறவர் தான் Christ Jesus, mediator. Who gave himself a ransom in behalf of all. Who gave the ransom on behalf of all. அப்ப இயேசு கிறிஸ்து எத்தனை கொடுத்திருக்கிறா சொல்றாரு? ஒன்னு மீடியேட்டர், இன்னொன்னு ransom. 2 வேலை பண்ணியிருக்காருல்ல. இதுல மத்தியஸ்தம் பண்ற வேலைக்கு கட்டாயமா அவர் உலக ஜனங்களை மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று தேவன்கிட்ட கொடுக்கணும்ல. அவர்கிட்ட எந்த ஜீவனும் இல்லை. எப்படி கொடுப்பார்? அடுத்தது நமக்கு பரிந்து பேசுறதுக்கு. பேசணுமா பேச வேண்டாமா நீங்களே சொல்லி முடிவு பண்ணிருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால். நல்லா கவனிங்க, ஒருவன் பாவம். இதுக்கு மட்டும் பதிலே வராது. ஒருவனா செய்யறான் பாவம் அப்படித்தானே சொல்றீங்க. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த நமக்காகங்கிறது அந்த ஒருவன். நமக்காகங்கிறது ஒருவன் அப்படின்னு யாரை பத்தி பேசிட்டு இருக்கு இப்ப இந்த வசனம்? சர்ச் கிளாஸ். 1,40,000 பேரும் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக என்ன பண்ணுவார் அவரு? இப்போ இந்த பாவம் நீங்க ஒன்று வந்திருக்கல, இந்த பாவம் ஆதாமின் சந்ததியில் பிறந்ததுனால வந்த பாவமா, நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம பண்ற பாவமா? எப்ப பண்ற பாவம்? அப்ப அந்த பாவத்துக்கு பரிந்து பேசணும், அதுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல பாரு இயேசு கிறிஸ்து. இப்போ அவர்கிட்ட எவ்வளவு ஜீவன் இருக்குது? 1. எப்ப கொடுத்தாரதைய அப்படின்னா இந்த 2 வேளை இயேசு கிறிஸ்து எதை கொடுத்து பண்ணுவார்? இந்த 2 வேளை இயேசு கிறிஸ்து எதை கொடுத்து இல்ல இருந்தது போயிடுச்சு ரான்சம்ல. எதை கொடுத்து பண்ணுவார்? ஒரே வசனம் தமிழ்ல வாசிட்டு அப்புறம் இங்கிலீஷ்க்கு வரலாம். அப்ப ஈடுபலி கொடுக்குறப்ப ரத்தமெல்லாம் அப்படியே உடம்புல தங்கிருச்சு. மீதி ரத்தத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொடுத்தாங்களா? இல்ல, அங்க ரத்தம் போறப்ப ஜீவன் போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சதுங்க. ஸோ ஜீவனுக்கு ஜீவன் முடிஞ்சது. ஆனால் இந்த 2 வேளை பேலன்ஸ் இருக்கு. இந்த 2 வேளையும் பாவம் சம்பந்தப்பட்ட வேலை. இதுக்கு பரிகாரம் செய்யணும்னா இயேசு கிறிஸ்து எதை ஒன்று தேவனுக்கு கொடுத்துட்டான். எதை கொடுப்பார்? என்ன வச்சிருக்காரு கொடுக்கறதுக்கு? ஒண்ணுமே இல்லையா? நீசான் மாதம் 14ஆம் தேதி செத்து போயிட்டார். ஒண்ணுமே இல்லை, ஜீவன் போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையாட்ட. இப்போ வாசிக்கலாம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இப்போ நமக்கு சபைக்கு வந்துடலாம். மத்தியஸ்தம் பரிந்து பேசல் ஒன்று தான், ஒரே டாபிக்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்துடலாம். நம்முடைய பாவங்கள் என்பது ஆதாமின் சந்ததியில் வந்த பாவத்துக்காகவா அல்லது அதுக்கப்புறம் நம்ம செய்யற பாவத்துக்காகவா? அதுக்கப்புறம். ஏன்னா ஆதாமின் சந்ததியில் வந்த பாவத்துக்கு எப்போ கொடுத்தாச்சு? ரான்சம்லேயே கொடுத்தாச்சு. அப்படின்னா இந்த பாவம் எப்போ செய்யற பாவம்? அதை எப்போ செய்யற? இப்போ செய்யற பாவம். கரெக்டுங்களா? இந்த பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறார்? அப்போ பலி கொடுக்கணும், ஜீவன் வேணும். இல்லை, எந்த பலி கொடுக்குறாருங்க அவரு?
கிருபாதார பலி கொடுக்குறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த கிருபாதார பலிங்கிறது தான் சபைக்கு இப்போ பரிந்து பேசுதலும் 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுது. இந்த பரிந்து பேசுதல் என்ற வார்த்தையினுடைய கிருபாதார பலி என்ற வார்த்தையினுடைய கிரீக் வேர்டு அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க இங்கிலீஷில். ப்ராப்பர்டியேஷன். ப்ராப்பர்சியேஷன். கிரீக் கன்கார்டன்ஸ் நம்பர் G2434. நம்பர் ஞாபகம் இருக்கா? G2434. கிருபாதார பலி கொடுக்கணும். எதுக்குன்னா நம்முடைய ஓன் பாவத்துக்காக. யார் கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து. கரெக்டான பேர் இயேசு கிறிஸ்து தான் கொடுக்கணும். நம்முடைய பாவங்களை மாத்திரம் ரான்சம்க்கு வந்துருச்சு. ஸோ இங்கே இயேசு கிறிஸ்து இப்போ கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு? கிருபாதார பலி. தமிழில், இங்கிலீஷில் ஏதோ ஒரு வார்த்தை. நம்பரு G2434 சாரி. அதனுடைய இங்கிலீஷ் மீனிங் அட்டோன்மெண்ட். அப்படின்னு இப்போ என்ன பண்ணி ஆகணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த 2 வேலையும் பண்ணுறதுக்கு. எந்த 2 வேலை? உலக ஜனங்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கும், இப்போ நம்ம தெரிந்து செய்கிற பாவங்களுக்கு பரிந்து பேசுவதற்கும் என்ன கொடுக்க வேண்டும் என்றால் அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட் என்றால் தமிழில் என்ன? ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் என்றால் இங்கிலீஷில் என்ன? அப்போ நம்ம சப்ஜெக்டில் 3வது டாபிக் என்ன வந்தாச்சா? கரெக்டாக பாயிண்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி 4 டாபிக் சொன்ன. என்னென்ன டாபிக் அது? பஸ்கா, ஈடுபலி, ஓகே, பாவ நிவாரண பலி. அதான் அட்டோன்மெண்ட்டு. பாவ நிவாரண பலிங்கிறது அட்டோன்மெண்ட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல 3 கொஸ்டின் கேட்டோம். பலி யார்? யாருக்கு பலி? என்ன நன்மை? ஃபஸ்ட்டு பாஸ் ஓவரில் பலியாகிறது யார்? ஆண்டவர் மாத்திரம். அந்த பலியின் யாருக்கு போய் சேருது? சபை 1,44,000. அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு என்ன பண்ணிடுறாங்க? அவங்க வந்துடுறாங்க. வச்சுக்கோங்க இப்போதைக்கு. செகண்ட் பாயிண்ட், ரான்சம். ரான்சம் பலி யாருடையது? நம்முடைய ஆண்டவருடையது. கிளியராக இருக்குங்களா? ஆண்டவருடையது. அந்த பலி யாருக்காக? ஒட்டுமொத்த உலகத்துக்காக. ஒட்டுமொத்த உலகத்துக்காக கொடுத்த அந்த பலியில் அவருடைய ஜீவன் முழுசாக போயிடுச்சா? அதனால் உலக ஜனங்களுக்கு என்ன நன்மை? உயிர்த்தல். மரணத்திலேருந்து ரிலீஃப். உயிர்த்தெழுந்து வந்துடலாம். கிளியர் உங்களுக்கு? உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் அனஸ்தாசிஸ் கொடுக்காதே. இப்போ நம்ம நீதிமானாக்கப்பட்டதுக்கப்புறம் பரிந்து பேசாதே. அதுக்கு ஏதோ ஒன்று வேணும். அதுவும் கிருபாதார பலின்னு பேர் கொடுத்துருக்கு. அந்த பலியை கொடுக்கறதுக்கு இயேசு கிறிஸ்துட்ட ஏதாவது வேணுமில்ல? நான் ஏதாவது வேணுங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டேன். அந்த ஏதாவது எங்கே இருக்குன்னா அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ்க்குள்ள நிழலாக ஒளிந்திருக்கிறது. இது வரைக்கும் சப்ஜெக்ட் கிளியர் உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம நேரம் எங்கே போயிடணும்? த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஸோ இதே 3 கேள்வி தான். சேம் 3 கொஸ்டின். 1, பலியாவது யார்? 2வது, அந்த பலி எந்த பலி? ஒப்புரவாகுதல், பாவ நிவாரண பலின்னு வச்சுக்கலாம். பாவ நிவாரண பலி யாருக்கு? அந்த பாவ நிவாரண பலியின் மூலம் என்ன நன்மை கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படி மத்தியஸ்தம் வேலையும் பரிந்து பேசுதலையும் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ரை பண்ணுறீங்களா? பலியாவது யார்? சகோதரர் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. பலியாவது யார் அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸில்? சகோதரர் சொல்கிறாரு காளை அப்படிங்கிறார். அது கரெக்டா? எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு மெதுவாக அப்புறம் சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் பலியாகிறது 2 பேர். இது வரைக்கும் நம்ம எல்லா பார்த்த பலியும் ஒருத்தர் தான். இங்கே மட்டும் 2 பேர். யார் இந்த 2 பேர்? ஒன்று காளை, இன்னொன்று வெள்ளாட்டுக்கடா. இதில் இந்த 2 பலி இருக்குல்ல, காளை ஒன்று, வெள்ளாட்டுக்கடா. இந்த பலியில் நீசான் மாதம் 14ஆம் தேதி ஆண்டவர் கொடுத்த எதில் இருக்கு? கரெக்ட் சொல்லுங்க. எதில் இருக்கு? காளையில் இருக்கு. சூப்பர், கரெக்ட். ஸோ காளை பலி இயேசு கிறிஸ்துடைய மரணம். அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மரணம். பேலன்ஸ் ஒன்று இருக்கு. அது என்னது? வெள்ளாட்டுக்கடா. எத்தனை வெள்ளாட்டுக்கடா? பலியாகிறது ஒரு வெள்ளாட்டுக்கடா தான். அந்த ஒரு அது யாருது? சரி, அது வரைக்கும் கண்டுபிடிச்சு சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த ஒரே ஜீவன், கொடுத்த ஜீவன் அப்படியே கொடுத்ததுக்கப்புறம்
மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு பரிந்து பேசுறதுக்கும் எப்படி அவருக்கு ஜீவன் கிடைச்சது, திருப்பி வேற ஒரு ஜீவன் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத இங்கே பார்த்துடலாம். எப்படி பார்த்துடலாம்னா இந்த சாக்ரிஃபைஸை பார்த்துடலாம். ஸோ முதல்ல அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸில் பாவ நிவாரண பலியில் முதல்ல பலியாக வேண்டியது காளையா வெள்ளாட்டு கடாவா? ஸோ முதல்ல எதை பலியானோம்? காளை. ஸோ காளை டைரெக்டாக எங்கே போகலாம்? பலிக்கு போயிடலாம். காளை டைரெக்டாக பலியாயிடலாம். ஏன்? இந்த காளை யார் அடையாளப்படுத்துது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்னவா தான் இருக்கார்? அவர் ஏற்கனவே என்ன இருக்கார்? பரிசுத்தமாக இருக்கார், பர்ஃபெக்டாக இருக்கார். அவருக்கு யாரும் எதுவும் பண்ணி ஆசிரியப்படுறதுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கிளியர் உங்களுக்கு? அப்போ டைரெக்டாக போகலாம். வாசிங்க இப்போ லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. 3 கேரக்டர் வந்தாச்சு. இதில் 3 கேரக்டர் வந்தாச்சு. ஒன்று ஆரோன், ரெண்டாவது ஆரோனுடைய வீட்டார், மூணாவது தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளை. இந்த வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளை. கிளியர் உங்களுக்கு? இது நிழல். நிழல் ரொம்ப டீப்பாக போகாதீங்க, வெரி சிம்பிள், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபுல் பலி ப்ராசஸை எடுத்து கம்பேர் பண்ணால் நம்ம லைஃப் கம்ப்ளீட் அப்படியே வந்துடும். இப்போ அது வேண்டாம். சப்ஜெக்டில் ஏசுக்கிறதுடைய பலி எங்கே இருக்குன்னு பார்க்குறது மட்டும் தான். நான் அப்போயே கேட்ட கொஸ்டினுக்கு பதில் எங்கே இருக்குன்னு பார்க்குறது தான். எங்கேருந்து நம்முடைய ஆண்டவருக்கு மத்தியஸ்தம் பேச ஜீவன் கிடைச்சிது, எங்கேருந்து நம்முடைய ஆண்டவருக்கு பரிந்து பேச ஜீவன் கிடைச்சது, அதுக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடக்குதுன்னா தன்னுடைய வீட்டாருக்காகவும் ஆரோன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காளையை, தனது பாவ நிவாரண பலியின் காளை என்ன பண்ணுறாருன்னா வர வச்சு அடித்து, அது நம்ம ப்ராசஸ் தெரியும் இல்லையா, அடித்து அதனுடைய பலிபீட்டில் போட்டு எரித்து ரத்தத்தை பாத்தில் எடுத்துகிட்டு போய் பலிபீடத்தில் இருக்கிற அந்த எரிஞ்சு போன சாம்பல் எடுத்துகிட்டு போய் பரிசுத்தலத்துக்குள்ளே போய் அதை நல்ல நெருப்பில் போட்டு அந்த அந்த புகை, அந்த பலியோட எரிஞ்ச புகை வந்து மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகணும். ரத்தத்தை எடுத்து உடன்படிக்கை பட்டி மேலே என்ன பண்ணவர்? தெளிக்கணும். இவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த காளை பலி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்ட் லேவியராகமம் 16:15. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று. இங்க கவனிங்க, ஒரு வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டுல. பின்பு. எதற்கு பின்பு? காளைக்கு பின்பு. அப்படின்னா வெள்ளாட்டு கடா ஃபர்ஸ்ட் உள்ள போக முடியாது, காளை போனா தான் போக முடியும். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரணம். ஏன்னா தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கு போன பலியிலே கொடுத்தாச்சு. எந்த பலியில? காலையில். அப்போ இந்த பலி யாருக்கு? ஜனம். எந்த ஜனம்? இஸ்ரேல் ஜனம். எங்கே நிற்கிறாங்க? வெளியே வெயிட் பண்ணிருக்காங்க அவங்கெல்லாம். ஸோ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக சேம் பாவ நிவாரண பலி. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அந்த பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடா, வாசிங் ஸ்டெப்ஸ், அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல காளையின் ரத்தம் எப்படி பலியாச்சோ அதே மாதிரி தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. ப்ராசஸ் சேம். நல்லா கவனிங்க. முதல்ல தன்னுடைய பாவ நிவாரணத்தின் காளை, ரெண்டாவது ஜனங்களுடைய பாவ நிவாரணத்தின் வெள்ளாட்டுக்கடா. புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சு. அப்படின்னா இந்த பாவ நிவாரணம் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா வெளியே நின்றுருக்காங்க பாருங்க ஜனங்க. யாருது? அவங்களுடைய பாவத்தை இந்த ப்ராசஸ் போக்குது. இப்போ வெளியே நின்றுருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு யார்? இப்போ கை வேறு எப்படியே நிற்கிது, உலக ஜனங்கள். புரியுங்களா? அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராசஸ் உலக ஜனங்களுக்கும் சபைக்கு. ஒரு கேள்வி கேட்டல, உலக ஜனங்களுக்கு எப்படி மத்தியஸ்தம் பண்ணுறாரு, எப்படி சபைக்கு பரிந்து பேசுகிறார் அப்படிங்கிற கேள்விக்குரிய பதில் எப்படி வருதுன்னா இப்படி தான் வருது. ஸோ முதல்ல காலை உள்ளே போயிடுச்சு, எடுத்துகிட்டு போனது ஆரோன். ரெண்டாவது வெள்ளாட்டு கடை உள்ள போது எடுத்துகிட்டு போனது ஆரோன். ரெண்டுமே ஆரோன். ரெண்டையும் சேர்த்து கன்சல்டேட் பண்ணலாம். இப்போ லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. என்ன செய்யும்படி? பாவ நிவர்த்தி. யாருக்கு பாவ நிவர்த்தி? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரேல் சபையார் அனைவருக்காகவும் பாவம். 3 குரூப் பண்ணிட்டாங்களே. இந்த 3 குரூப் யார் யார் சொல்லுங்க? ஆரோன் யாரை குறிக்கும்?
நம்முடைய ஆண்டவரை. அப்போ அவருக்காக. ரெண்டாவது, அவருடைய வீட்டார் யாரு? அது யாருது? நம்ம தான், நமக்கா. மூணாவது யாரு? இதை செய்யறதுனால தான், இந்த பலியை கொடுக்கறதுனால தான் உலக ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுது. எதுனா ஆதாமின் நிமித்தம் வந்த பாவம் இல்லை, அவங்களுக்கு மத்தியஸ்தம் செய்ய வேண்டிய ஒரு வேலை வருது இல்லையா, அதற்குரிய பாவம். ஸோ 3 கொஸ்டினுக்கு இப்போ பதில் சொல்லலாம். நீங்கள் பலியாவது யார்? ஆதாமா? காளை விளையாடு, அது யாரது? சபை, கிறிஸ்து சபை. அடுத்தது யாருக்கு மகிமை? பயன் 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 கிடைக்கணும்ல, பயன். இந்த பலியின் மூலம் பலன் பலன் யாருக்கு கிடைக்குதுன்னு கேட்குறேன். ஒரு சிலர் சுதாரிச்சிட்டீங்க, ஒரு சிலர் நான் ஆன்சர்ல இருக்கிறீங்க. 2 பேருக்கு பலன் கிடைக்குது. என்ன தெரியுமா? சுவிசேஷத்தில் வாழ்ற சபைக்கு பரிந்து பேசுதல் என்ற பலன் கிடைக்குது. வெளியில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியஸ்த, நான் சொல்றது மத்தியஸ்த பரிந்து பேசுறது நான் ஒரு டேர்ம்காக சொல்ற மாதிரி, இது மட்டும் நினச்சிக்காதீங்க. பரிந்து பேசுறதுங்கிற பலன் கிடைக்குது. அப்போ யாருக்கு பலன்? 2 பேர். யார் யாரது? உலக ஜனங்கள், சபை. அப்படியே ப்ராசஸ் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ராசஸ்க்கு இந்த ப்ராசஸ்க்கு என்ன ஆயிடுச்சுங்க? அப்படியே மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காளை பலி எப்போ ஆச்சு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே காளை. தேவன் அவரை இது கொடுத்து தான் அனுப்பினார். இது கொடுத்து அனுப்பினார். இது கொடுக்க அனுப்புறதுக்கு எவ்வளோ ஜீவன் கொடுத்தாரு? எவ்வளோ களவா? இவ்வளோ களவா கொடுத்து அனுப்புனாரா? இல்லை, அனுப்புனார் இல்லைங்களா பேர்? இதுக்கு அளவாக தானே கொடுத்து அனுப்புனான்னு சொல்லி நாங்கள் கொடுத்து அனுப்பிட்டேன். இது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா வெறும் ரேன்சம் தான் கொடுக்க முடியும், மற்றதெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ பாவ நிவாரண பலியில் என்ன கான்செப்டாக அது சொல்லி கொடுக்குது? காளைனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இந்த ஜீவனை வாங்கிட்டு வந்தார்ல. இந்த ஜீவன், எந்த ஜீவன்? ஈடுபலி கொடுக்கறதுக்காக தேவன் கொடுத்தார்ல, அதை வாங்கிட்டு வந்தார்ல. அந்த ஜீவனை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே கொண்டுட்டார். எப்போ கொண்டார்? படமும் போட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் பார்த்தீங்களா? தேவன் கொடுத்த வாழும் உரிமை, தேவன் கொடுத்த பரிபூர்ண ஜீவனை ரான்சம் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்த அப்படி ஆண்டவர் அதை என்ன பண்ணிட்டார்னா பலி செலுத்திட்டார். எதுலினா? பேப்டிஸ்டில். கிளியரா உங்களுக்கு? அது முழுக்க மறிச்சது சிலுவையில், பேப்டிசத்தில் பலி செலுத்திட்டார். கரெக்டுங்களா? புரியல நிதானம். பேப்டிசத்தில் பலி செலுத்திட்டார். ஏன் தெரியுங்களா? பேப்டிசத்தில் பழைய வாழ்க்கைக்கு நம்ம மறிக்கிறோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாருங்க? பலி செலுத்திட்டார். ஓகேங்களா? பலி செலுத்தின உடனே தேவன் அவருக்கு இன்னொரு ஜீவனை கொடுத்துட்டார். நியூ கிரியேஷன். என்ன கொடுத்தாருங்க அவருக்கு? புது சிருஷ்டி. கரெக்டுங்களா? அப்போ பரிபூர்ண மனுஷிக ஜீவன் அவருக்குள் இருக்குது. அது பலி செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் அவருக்குள்ள என்னவும் தேவன் கொடுத்தாருன்னா புது சிருஷ்டி. புரிஞ்சுங்களா பேர்? புது சிருஷ்டி நாளுக்கு நாள் வளரும், பழசு நாளுக்கு நாள் சாகும். முழுசா பழசு செத்த உடனே அது ரேன்சமா எல்லாருக்கும் போயிடுச்சு. புரிஞ்சா புரியலையா? பழசு முழுசா செத்த உடனே சிலுவையில் அது ரேன்சம், சிலுவை இன்னும் போடல, சாரி, சிலுவையில் ரேன்சமாக போயிடுச்சு. அப்போ ஒரு ஜீவன் ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் உலக ஜனங்களுக்கு வந்த பாவத்துக்கு ரேன்சம் கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இன்னும் ஒன்று இருக்கு. என்னதுக்கு? அது நியூ கிரியேஷன். ஏன் நியூ கிரியேஷன் இருக்குன்னா, நியூ கிரியேஷனை இயேசு கிறிஸ்து பேப்டிஸ்டில் வாங்கி என்ன அழகா அற்புதமாக தேவன் எதிர்பார்த்த மாதிரி அப்படியே அதை வளர்த்ததுனால இப்போ அது அவருக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீவன். ஜீவன் சொல்ல இன்னொரு உயிர் இல்லை, இன்னொரு பலி கொடுக்கறதுக்கான ஜீவன். புரிஞ்சா சொல்றது? இன்னொரு பலி கொடுக்கறதுக்கான ஜீவன். அந்த இன்னொரு பலி கொடுக்கறதுக்கான ஜீவனை கரெக்டா பர்ஃபெக்டா வளர்த்தி கொண்டு வந்தது யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்போ ஸ்டார்ட் பண்ணார்? பேப்டிஸ்டில். எப்போ ஆதாமின் பாவத்திற்காக கொடுக்க வந்த ஜீவனை பலி செலுத்தினார்? பேப்டிஸ்டில். கொடுத்தவொடனே தேவன் நியூ கிரியேஷன் கொடுத்தாரு. அந்த நியூ கிரியேஷனை வாங்கி அழகா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய தேவன் கொடுத்த வாழும் உரிமையை
அட் த சேம் டைம் நியூ கிரியேஷன் ஜென்ரேட் பண்ணுற நல்ல கேரக்டர்ஸை நல்லா ஜென்ரேட் பண்ணுறதுக்காக எரிச்சு 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 கொடுத்தார். தேவனுக்கு சுகந்த வாசனையாக போயிட்டே இருக்குது, பாட்டுக்கு சுகந்த வாசனையாக போயிட்டே இருக்கு. இது அட்டோன்மெண்ட் எங்கே வருது? ஆரோன் காளையை கொன்று அதை வெட்டி பலிபீடத்தின் மேலே வச்சு எரிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பல் எடுத்துகிட்டு போய் நெருப்பில் போட்டால் சூப்பர் ஸ்மெல் போகுது. 3.5 வருஷம் நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கை எரிஞ்சு தான் ஸ்மெல் கொடுத்துச்சு. அதன் மூலம் அவர் பெற்றுக்கொண்ட நியூ கிரியேஷனை எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா, நெக்ஸ்ட் வரப்போகிற இளம் காலை உள்ள வரதுக்கும் வெளியே நின்றுக்கிற இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காகவும் யூஸ் பண்ணுறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த ஜீவன் ஈடுபலி கொடுக்க வந்த ஜீவன் கிடையவே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், இதில் ஆரோன் யாரு? இல்லைங்க, காலையும் இயேசு கிறிஸ்து, ஆரோன் இயேசு கிறிஸ்து, நான் டபுள் ஆக்ட் மாதிரிலாம் இருந்தது. இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நியூ கிரியேஷன். இப்போ நல்லா அந்த டைப் புரியும் பாருங்க. இப்போ யார் காளையுடைய பலி எடுத்து போய் கொடுத்தா? மகா பரிசுத்தலத்தில் புகையா நல்ல கிரேட் ஸ்மெல்லாக காளையுடைய பலியை நல்ல ஸ்மெல்லாக எடுத்துகிட்டு போய் எல்லா ப்ராசஸும் பண்ணி தேவனுக்கு கொடுத்தது யார்? மகா பரிசுத்தலத்தில் ஆரோன். காளை இயேசு கிறிஸ்துனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டி தான். என்ன பண்ணியிருக்குன்னா, நல்லா எரிய வச்சு அதை அப்படியே கொண்டு போய் பலிபீடத்தின் மேலே போட்டு தேவனுக்கு சுகந்த வாசனை போக வச்சிருக்கு. புரிஞ்சா புரியுங்களா உங்களுக்கு? இதை தேவன் அக்செப்ட் பண்ணார், அக்செப்ட் பண்ணலையா? அக்செப்ட் பண்ண. இதைத்தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். இப்போ வேண்டாம் டாபிக் அதில் தனியாக ஒரு நாளைக்கு பலிகளை பற்றி மட்டும் இதை மட்டும் படிக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக பண்ணலாது. தேவனை நீர் எங்களுக்கு கொடுத்த மகிமையை நான் இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கும்படிக்கு எனக்கு நீங்கள் இந்த மகிமை இப்போ கொடுங்கன்னு கேட்பார். அந்த மகிமை அவர் ஒன்றும் இல்லைங்க, பாவ நிவாரண பலியாக அவர் செயல்பட்டு அவர் வாங்கி கொண்ட அந்த ஒரு மெரிட் நியூ கிரியேஷன் பலியாக கொடுக்குறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற சபைக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒரு பலி வந்து நல்ல கிரேட் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் கொடுக்கணும்னா என்னென்ன தேவை? நெருப்பு தேவை. அருமையான பதில். நெருப்பு எப்படி தேவை? நெருப்பு எப்படி தேவைன்னு கேட்குறேன். நல்லா ஹாட்டாக இருக்கணும், நல்லா பயங்கரமாக என்ன சொல்கிறது, பயங்கர டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் போடுற சாம்பல் எப்படி இருக்கும்? நல்லா போகும். அப்போ நல்லா போகணும்னா, நல்லா போனால் தான் அடுத்த சபை உள்ள வர முடியும், அடுத்த உலக ஜனங்களுக்கு கிடைக்கும். ஒன்று இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறார், எனக்கு பின்னாடி வரக்கூடிய 144,000 பேரும் அவங்க மூலமாக நான் கொடுக்குற அந்த ஜீவன் பாவ நிவாரண பலியும் இப்போ நான் நல்லா எரிஞ்சா தான் போய் கிடைக்கும் அப்படின்ட்டு பயங்கரமாக எரிஞ்சார். எக்ஸ்ட்ரீமாக எரிஞ்சு கிரேட் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் கொடுத்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில். நேற்று பார்த்தோம்ல சப்ஜெக்ட். அப்போ நேற்று சப்ஜெக்டில் பார்த்த அந்த விஷயம் ரேன்சம்மா பாவ நிவாரண பலியா? பாவ நிவாரண பலி ரேன்சம் கிடையாது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? மரிச்சார்ல அது ரேன்சம். மரிக்கிறதுக்கு முன்னாடி பாடுபட்டார் இல்லையா 3.5 வருஷம், அது பாவ நிவாரண பலி. புரிஞ்சா புரியுங்களா உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து 33 வயசில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது பாவ நிவாரண பலியா ரேன்சம் பலியா? சூப்பர், கரெக்ட். எந்த பலி? பாவ நிவாரண. அருமையான பதில். ரேன்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் எப்போ கொடுத்தாரு? சிலுவையில் கொடுத்தாரு. சிலுவையில் கொடுக்கும்போது அவருக்கு பலி கொடுக்கறதுக்காக ஒரு ஜீவன் காத்திருந்துச்சு. அதுதான் அவருடைய நியூ கிரியேஷன். புரிஞ்சுங்களா? அப்பா அது போல் வாசிங்க. இப்போ நேரத்தினை, செல்வாக்கினை, பலத்தினை, ஜீவனை கொடுக்கும் காரியமானது 3.5 வருஷங்களாக நீடித்தது. எத்தனை வருஷம் நீடிச்சது? இப்போ 3.5 வருஷம் பரலோகத்தில் என்ன இருந்திருக்கும்? பயங்கர வாசனை, பயங்கரமான வாசனை. ஆனால் அந்த பயங்கரமான வாசனை இப்போ நம்முடைய ஆண்டவருடைய பயங்கரமான தியாகம் இருந்திருக்கு. அதான் ஆச்சரியம். ஞானஸ்தானத்தில் அவர் அர்ப்பணித்த தருணம் முதற்கொண்டு அவர் மரித்ததாக கருதப்பட்டார். இன்னொரு விஷயம் தெரியுமா? இது நமக்கு ஜெத்தா. இது இப்போ போனோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது டாபிக். மரித்ததாக கருதப்பட்டார். அதே சமயம் பரிசுத்தாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டார். அதான் நியூ கிரியேஷன். அதே சமயம் பரிசுத்தாவில் என்ன பண்ணப்பட்டார்? அவரு ஜெனிப்பிக்கப்பட்டார். அவர் புது சிருஷ்டி என கரு நிலையிலுள்ள ஆவிக்குரிய ஜீவி என ஜீவனோடு இருப்பவராக கருதப்பட்டார். அந்த ஜீவனை இப்ப அவருக்கு என்ன ஆச்சு? ஜீவனோடு இருக்கிறவராக கருதப்பட்டார். அந்த 3.5 வருஷ காலங்களில் மாம்சம் பட்சிக்கப்பட்டது மற்றும் புதிய சுபாவமானது கர்த்தருக்குள் பலமடைந்து கொண்டும் திவ்ய சித்தத்திற்கு இசைவாக வளர்ந்து கொண்டும் வந்தது. மாம்சத்தின் பாடுகள், பலி, பட்சிக்கப்படுதல் சிலுவையில் நிறைவேறி முடிந்தது. சிலுவையில் நிறைவேறி முடிகிறது ரேன்சம்.
ஆரம்பிச்சது பாவ நிவாரண பலி. அப்போ நம்முடைய ஆண்டவர் பேப்டிஸ்டில் ஆரம்பிச்சது பாவ நிவாரண பலி, முடிச்சது ransom. கிளியர் உங்களுக்கு? இது எந்த அனிமல் வச்சு கண்டுபிடிச்சாரு, எந்த விலங்கை வச்சு கண்டுபிடிச்சோம்? காளை. இப்போ ஆரோன் கொண்டு போய் கொடுத்துட்டார். இப்போ ஆரோனுடைய வேலை முடிஞ்சுதா? காளையினுடைய வேலை தான் முடிஞ்சிருக்கு. ஆரோன் வேலை முடியல. இப்போ ஆரோன் யாரு? யாருடைய புது சிருஷ்டி? இயேசு கிறிஸ்துடைய புது சிருஷ்டி. அது ஸ்டில் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பலியை கொண்டு போய் கொடுக்குது. அது எந்த பலி? வெள்ளாட்டுக்கடா. வாசிங்க. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான, அதுக்கு பேர் என்ன? ஜனத்தின் பாவ. அப்ப சபைக்கு பாவ நிவாரண பலி அது யார் கொடுத்தா? அந்த வசனத்துல படிச்சோம்ல, ஆரோன் தனக்காகவும் தன், அதுல முடிச்சது. அது இல்லைன்னா இது உள்ளே போகாது. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் ரத்தத்தை தெளித்தது போல அதன் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. ஓகே, போதும். ஸோ இப்போ இது வந்து சபையினுடைய பலி, கரெக்டுங்களா? இப்போ சபை ஆசிரியர் கூடத்தில் போகிறதுக்கு யார் காரணம்? போயிருமா அவ்வளோ சீக்கிரம் சபை? ஆண்டவர் ஃபஸ்ட்டே போயிடலாம் ஏசியா, ஏன்னா அவர் பர்ஃபெக்ட் மேன், நோ சின். பட் நம்ம சின்னில் தான் இருக்கிறோம், ரேன்சமை முன்னாடியே பிலீவ் பண்ணிட்டோம், ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ள வந்துட்டோம். பட் ஸ்டில் சின் இருக்காதா? பரிந்து பேசுகிறார். அப்படின்னா நமக்கான பரிந்து பேசுதல் நம்முடைய ஆண்டவர் அவருடைய மாம்சத்தை எரிச்சு கொடுத்ததில் 3 வருஷம் கொடுத்து என்ன பண்ணிட்டார்னா நம்மளே ஆசிரியர் கூடத்துக்கு வர்றதுக்கு ஒரு வழி ஏற்படுத்திட்டார். அதனால தான் ஆண்டவருடைய பலி எரியிற வரைக்கும், காளை எரியிற வரைக்கும் வெள்ளாட்டு கடை வெளியே தான் நிற்கணும். புரியுங்க உங்களுக்கு? உள்ள வருமா? வெயிட் பண்ணும். எதுக்குன்னு அவருடைய பலி முடியறதுக்கு. ஆரோன் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு வேலை. அப்போ அது முடிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் சபை பலி செலுத்தலாம். என்ன பலி சபை செலுத்துறது? பாவ நிவாரண பலி. அதில் சபை எதை செலுத்தணும்? ஆண்டவர் எதை செலுத்தினாரோ அதை தான். ஆண்டவருடைய பேப்டிசத்தில் தேவன் அவர் கொடுத்த மனுஷீக ஜீவன் மறிக்க ஆரம்பித்து நியூ கிரியேஷன் டெவலப் ஆன மாதிரி நம்முடைய மாம்சத்தில் நம்முடைய பாவங்கள், ஆதாமின் நிமித்தம் வந்த பாவங்கள் மரித்து நியூ கிரியேஷனுங்கிற புது ஜீவன் இப்போ நமக்குள்ள என்ன இருக்குது? வளர்ந்துட்டு இருக்கா இல்லையா? ஓப்பனாக பேசிக்கலாம். வளர்ந்துட்டு இருக்கா இல்லைங்களா? வளர்ந்துட்டு இருக்குது. எந்த அளவுக்கு அந்த நியூ கிரியேஷன் நம்முடைய கேரக்டர்ஸை எரிச்சு கொடுக்குது. எரிக்கிறதுக்கு என்ன வழி? நெருப்பு தான் வழி. எரிக்கிறதுக்கு என்ன வழி? நெருப்பு தான் வழி. நெருப்புக்கு எங்கே போகிறது? எங்கேயும் போக வேண்டாம். ஒழுங்காக நம்முடைய பேப்டிசம் லைஃப் இருந்தோம்னா நம்ம வீட்டை தேடி நெருப்பு வரும். நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஒவ்வொரு குணலட்சணம் அதை அழகாக சாக்ரிஃபைஸ் பண்ணி, இன்னைக்கு இவ்வளவு, நாளைக்கு இவ்வளவு, நாளைக்கு இன்னும் இவ்வளவு, என்னால் இந்த கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளவு எடுத்து போடணும். இப்படி போட்டால் எங்கே வாசனை உண்டாகும்? எங்கே வாசனை உண்டாகுன்னு கேட்ட வேறு ஏதாவது கேட்டனவங்க கிட்ட பரலோகத்து இயேசு கிறிஸ்துடைய பலி எரியறப்ப வரக்கூடிய அந்த வாசனையை ஃபீல் பண்ண முடிஞ்ச நம்மளால் நம்முடைய பலி கொடுக்குற மாம்சத்தின் வாசனையை புரிந்து கொள்ள முடிகிறதா? புரிந்து கொள்ள முடியலனா மெமோரியலில் கை வைக்கிறப்ப முடிவு பண்ணிட்டு கை வைங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வயசில் பேப்டிசம் எடுக்கும்போது அவர் ரேன்சம் கொடுக்கல, பாவ நிவாரணம் தான் கொடுத்தார். நாம உள்ள போகிறப்ப ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது பாவ நிவாரணமா ரேன்சமா? கொஸ்டின் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன், நான் டஃப் பண்ணிட்டேன். இப்போ கேட்குறேன், இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு டைரெக்டாக பாவ நிவாரணம் கொடுத்துடலாம், ஏன்னா பர்ஃபெக்ட் மேன். பாவத்துக்கு நிவாரணம் கொடுக்குறதுக்கு எல்லாமே விட்டுருந்துச்சு, கொடுத்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறித்து சிலுவையில் ரேன்சம் கொடுத்துட்டார். நாம் உள்ளே போகிறோம்ல, வெள்ளாட்டுக்கடை உள்ளே போகுது இல்லையா? வெள்ளாட்டுக்கடை உள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை ரேன்சமா பாவ நிவாரண பலியா? ரேன்சம். சூப்பர். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஏன் ரேன்சம்? ஏன்னா அந்த ரேன்சம் நம்ம விசுவாசிச்சா தான் உள்ள போகிற தகுதி நமக்கு கிடைக்குது. உள்ளே போயிட்டோம்னா பாவ நிவாரண பலி. உள்ளே போயிட்டோம்னா பாவனி என்ன பண்ணணும்? நல்லா எரிஞ்சு கொடுக்கணும். புரிஞ்சுங்களா பேர்?
இமேஜினே பண்ண முடியல. ரேன்சம் மட்டும் ஆண்டவர் கொடுக்கலன்னா உள்ளே போகிற வாய்ப்பு கூட நமக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. இதில் இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. என்ன, இந்த ஆரோன் தான் 2 பலி எடுத்துகிட்டு போகிறார். காளை பலி எடுத்துகிட்டு போனது ஒன்று ஆச்சரியம் இல்லை, அவருடைய நியூ கிரியேஷன். நம்முடைய பலி எப்போ நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம செலுத்தக்கூடிய நம்முடைய பலியும் யார் தான் எடுத்துகிட்டு போகிறான்னா நம்முடைய புது சிருஷ்டி அல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் புது. அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. இல்லை, பரிந்து பேசுதல். சூப்பர், கரெக்ட். அந்த பலியை எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்லையா, பாவ நிவாரண பலி. அதோடைய மேன்மை, அதோடைய கிரெடிட்டை யார் கொடுத்துறாருன்னா சபை கொடுத்து, தேவனே இருக்கும், கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தேவன்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா. அந்த தைரியத்தை இயேசு கிறிஸ்து 3 வருஷத்தில் வாங்கிட்டார், எரிஞ்சு. இப்போ எதுக்காக நமக்கு இதை பரிந்து பேசுகிறாருன்னா நாமளும் எரியணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தே ஆகணும். வாசிங்க. 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக தம்முடைய மாம்சத்தினை பலி செலுத்தின போது துவங்கின பிரதான ஆசாரியனுடைய விசேஷித்த பலிகளானது. பாருங்க, பிரதான ஆசாரியனுடைய விசேஷித்த பலிகளானது அவரது பின்னடியார்கள் தங்கள் மாம்சத்தினை ஒப்புக் கொடுக்கையில் அவர்களில் தொடரப்பட்டு வருகின்றது. பின்னடியார்கள் யாரு? சபை. அவங்க கொடுக்கறது அப்படியே பின்தொடர்ந்து வருது. இவர்களுடையது பிரதான ஆசாரியன் நிமித்தமாக, அவர்கள் நிமித்தமாக அல்ல. பிரதான, ஏன்னா பிரதான ஆசாரியின் நிமித்தம் ஏன் சொல்லுதுன்னா அவர் ரேன்சம் கொடுக்காம நம்ம உள்ளே போக முடியாது. ரெண்டாவது, அவர் பரிந்து பேசாம நம்ம உள்ள போக முடியாது. இப்போ அவர் தான் எல்லாத்துலேயுமே. அவருடைய நாமத்தில், அவரது புண்ணியத்தில், அவரது பலியின ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. பலியின் எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுதாமா? இயேசு கிறிஸ்துவின் நியூ கிரியேஷன் கொடுக்குற பரிந்து பேசலாம் நம்முடைய பலியவே தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, ஏற்றுக்கொள்றார். அடுத்தது, இந்த கண்ணோட்டத்தின்படி பாவ நிவாரண நாளினுடைய முழு வேலையும் பலியின் வேலையாக இருக்கின்றது. மற்றும் இன்னொரு கண்ணோட்டத்தின்படி நிழலில் காண்பிக்கப்பட்டுள்ள பிரகாரம் அது 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று தலையினுடைய பலி, இன்னொன்று சரீரத்தின் பலி. இதை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அவர் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை, யார் நம்மை, ஏதாவது ஒரு டேர்ம்ல சொல்லுங்க கரெக்டா, காளை வெள்ளாட்டு கடாவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, தம்மோட முதல்ல என்ன பண்றாருங்க, ஒப்புரவாக்கி. அதுக்கு தான் அந்த பலி, காளை பலி. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன கொடுத்திருக்காரு நமக்கு? இப்ப என்ன ஊழியம் கொடுத்திருக்காரு? ஒப்புரவாக்குதல். எப்படி செய்ய முடியும் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை? நாம நல்லா நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையான பலியாக பலிபீடத்தில் போட்டு எரித்து கொடுக்க வேண்டும். அடுத்தது, அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் நம்ம பண்ணிட்டோம்னா தேவன் உலகத்தாரோட பாவத்தை நினைக்க போறதே இல்லை. எப்ப? ரேன்சம்ல வந்த பாவத்தை இல்லை, ரேன்சம் கொடுக்க மாட்டேன் இருந்த பாவத்தை இல்லை, ரேன்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு என்னாக்குறாருங்க. இதுதான் ஒப்புரவாக்குதல் பலியினுடைய ஒரு சின்ன அவுட்லைன். ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். எங்களிடத்தில் என்ன பண்ணிட்டாருங்க? ஒப்புவித்தார். ஸோ இது நம்ம படிக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே பார்த்துட்டோம். மறுபடியும் அந்த கேள்விக்கு வந்துடுறேன். பாவ நிவாரண பலியில் பலியாவது யார்? காளை வெள்ளாட்டுக்கடா. அது யாரை குறிக்கும்? கிறிஸ்து சபை. ஆரோன் யாரை குறிக்கும்? கிறிஸ்துடைய நியூ கிரியேஷன். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், இயேசு கிறிஸ்து 30 வயசில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ரேன்சம்குரிய ஜீவனையா அல்லது பாவ நிவாரண பலியா? பின்னாடி போகிற சபை முதல்ல அப்ளை ஆகிறது ரேன்சமா பாவ நிவாரண பலியா? ரேன்சம். இது கிளியர் இருக்கீங்களா? எப்படியோ உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் எப்படியோ வேலை செய்கிறதுக்கு அவர் பரிந்து பேசுகிறாரு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபஸ்ட்டு சபைக்கு, அப்புறம் உலக சபைக்கு பரிந்து பேசுறதுக்கு உலக ஜனங்களுக்கு மத்தியஸ்தம் இருக்குது. இதன் மூலம் என்ன நன்மை கிடைக்குது? எல்லாருடைய சிந்தையில் இருக்கிற பாவம் வெளியெடுக்கப்படும். சிந்தையில் இருக்கக்கூடிய பாவம் வெளியெடுக்கப்படும். ஓகே. ஸோ இயேசு கிறிஸ்துடைய பலி இந்த 3 ப்ராசஸ். இதில் ஒரு சின்ன கொஸ்டின் எனக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ரேன்சம் கொடுக்கறதுக்கு தேவன் ஒரு ஜீவன் கொடுத்துருந்தார். கொடுக்கலீங்களா? அது அவர் எதில் பலி செலுத்த ஆரம்பித்தார்? ஞானஸ்நானம். ஸோ அவருக்கு ரேன்சம் கொடுக்கறதுக்கு தேவன் ஒரு ஜீவன் கொடுத்துருந்தார், அவர் ஆரம்பிச்சிட்டார். நமக்கு ரேன்சம் கொடுக்க தேவன் ஜீவன் கொடுத்துருக்காரா? நமக்கு ஜீவன் கொடுத்து ஆதாம். ஸோ நம்மளால் என்ன கொடுக்க முடியாது? ரேன்சம் வாங்கிக்கலாம், ஆனால் ரேன்சம் கொடுக்க முடியாது. ஆனால்
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்க்கலாம். பாவ நிவாரண பலியில் யாருக்கு பங்கு இருக்கு? நமக்கு பங்கு இருக்கு. ஏன்னா ரேன்சம் விசுவாசிக்கிறதுனால கிடைக்கிற கிரெடிட் அது. அந்த கிரெடிட் மூலம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பாவ நிவாரண பலியில் நமக்கு பங்கு உண்டு. ஏன்னா உலக ஜனங்களை ஒப்புரவாக்குறதுல அந்த ஊழியத்தை தேவன் நம்மகிட்டே என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. 4வது ப்ராசஸ் இதுதான். இதை பற்றி அன்பு சோர் பிள்ளை எடுக்க போகிறாரு. அப்படியே விட்டுறலாமான்னு தோணுது. ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிட்டுமா? வித் பிரதர்ஸ் பர்மிஷன். நம்ம 2 பார்த்தோம்ல ஜீவன், அது 2மே இங்கே இருக்குது. எந்த 2? 1 காளை பலி, வெள்ளாட்டுக்கான பலி இல்லை, தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த ரான்சம்கான ஜீவன். இன்னொன்று பாவ நிவாரண பலியில் அவர் பெற்றுக்கொண்ட ஒரு பலி. இதில் எதை குறிக்குது? அப்பம், ரான்சம். அடுத்தது இது பாவ நிவாரணம். இப்போ அப்பம் யாரோடது மட்டும்தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கரெக்டுங்களா பேர்? அப்போ இயேசு கிறிஸ்து என்ற அப்பம் யாருக்கு மட்டும்தானா? எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடலான்னா உலக ஜனங்களும் சாப்பிடலாம். ஆனால் இந்த ரத்தம், உள்ள இருக்கிற ரத்தம், அது யாருக்கு மட்டும்தான்? ஒன்லி கிறிஸ்துவோடது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கு மாத்திரம்தான். அப்படி நீங்கள் வசனம் இருக்கா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். ஜெனரலா சொல்லிட்டார், இதனுடைய சரீரமா இருக்கு, வாங்கி புசிங்கள்ட்டார். இது ரான்சம். கண்டிப்பா நம்ம ரான்சம் சாப்பிட்டு தான் ஆகணும், மாற்று கருத்தே இல்லை. நம்மளும் சாப்பிடலாம், உலக ஜனங்களும் சாப்பிடலாம் நாளைக்கு. செகண்ட் பாயிண்ட். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, அவங்க கையில கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்கள் எல்லாரும் இதிலே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மொழிபெயர்ப்பு இப்படி வரக்கூடாது. நீங்கள் எல்லாரும் இந்த பாத்திரத்துக்கு குடிச்சு முடிச்சிருங்க. ட்ரிங்க் ஈ ஆல் ஆஃப் இட், அது உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதில் யாருக்கு பங்கு இல்லை? உலக ஜனங்களுக்கு பங்கு இல்லை. ஓகே. ஸோ எத்தனை பலி பார்த்துருக்கோம் இன்னைக்கு? 6, 4 பஸ்கா, ஈடுபலி, ஒப்புரவாக்குதல் பலியினுடைய அந்த அவுட்லைனை மட்டும் பார்த்துருக்கோம். அப்புறம் நினைவு கூறுதல். ஸோ இந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். எரியுது நம்ம வாழ்க்கை டெய்லி. அது எப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாம் எரியுமா? நம்ம லைஃபு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எரியுமான்னு கேட்குறேன் நான். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி, ஸ்டவ்னே வருது எனக்கு, பலிபீடத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணுறதுக்கே டைம் போயிடும், ஹீட்டு வராது. அப்போ இந்த பலிபீடத்தில் எப்போவுமே நெருப்பு எண்ணெயிட்டே தான் இருக்கணும். அப்போ எனி டைம் ஜீல் இருந்துகிட்டே இருக்கணும். சான்ஸ் கிடைக்கும்போது எரிச்சு கொண்டு வந்து கொட்டிடணும். இதை நம்முடைய மெமோரியில் நாம் நினைவு கூறுவோமாக. தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். ஆமென்.